ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 10வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்போலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் த அன்எக்ஸ்பெக்டட்லி நம்மளுடைய பவித்ரா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 1,15,746 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 21.18% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலையும் அடித்து தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க ஓட்டிங் முடிவுகளை பொறுத்தவரையிலையும். அதனால் இந்த வாரத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இவங்களுக்கு வந்து வரப்போகிறதில்ல. மேபி நெக்ஸ்ட் வீக்கும் இதே மாதிரி கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். நீங்கள் ஒரு வேளை பவித்ராவுடைய ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க, நான் வந்து பவித்ராவோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்த 2வது பொசிஷனில் சௌந்தர்யா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 1,05,042 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.22% வந்துருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ஸோ ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுத்தினாலும் கூட 1,00,000 வாக்குகளை சாலிடாக வந்து கடந்திருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ஆர்கானிக்காகவும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆப் வந்து கொடுத்தே ஆகணும் சௌந்தர்யா அவர்களுக்கு. பட் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வாரமாக சௌந்தர்யாவுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அது எவ்வளோ தூரம் வந்து போய் முடிய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். 3வது பொசிஷனில் ஜாக்லின். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 56,790 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.39% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ இவங்களுக்கு ரொம்பவே சுமாரான ஒரு வாரம் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸே வந்து ஆகலை. இவ்வளோக்கும் தீபக், முத்துக்குமரன் இவங்கெல்லாம் வந்து நாமினேஷன் இல்லாத போதே ஜாக்லினோட வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் வந்து இருந்துட்டு இருக்கு. இப்படியே போச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அதுக்கடுத்த 4th பொசிஷனில் அருண் பிரசாத். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 54,570 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.98% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள். ஸோ இவரால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் வேலைகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருக்காப்புல. அது நெகட்டிவோ பாசிட்டிவோ, நான் வந்து கொடுக்குறேன்டா கண்டென்ட்டை, நான் கேள்வி கேட்பேன்டா அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் வந்து கேள்விகள் வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இவருக்கு வந்து உகந்ததாகவும் இருக்குது, பாதகமாகவும் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். ஸோ அதோட வெளிப்பாடுகள் ஓட்டிங் முடிவுகளில் நல்லாவே வந்து தெரிகிறது. அதுக்கடுத்த 5th பொசிஷனில் அன்ஷிதா வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 45,983 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.41% வந்து இருந்துட்டு இருக்காங்க அன்ஷிதா அவர்கள். ஸோ அன்ஷிதா இன்னைக்கு வந்து ஜாலியாக விளையாட்டாக பண்ண ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விபரீதமாக மாறி இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். குறிப்பாக வந்து சௌந்தர்யா அவர்களுக்கு வந்து எல்லோ கார்டு கொடுக்க போகிறாங்களா இல்லை வந்து ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை வந்து எழுப்பிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அன்ஷிதாவை தொடர்ந்து 6வது பொசிஷனில் நம்மளுடைய சத்யா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 45,082 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.25% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சத்யா அவர்கள். ஸோ சத்யாவும் அட்டகாசமாக இப்போ தான் பேசவே ஆரம்பிச்சிருக்காரு. சொல்லப்போனால் வந்து இந்த சௌந்தர்யா அன்ஷிதா மேட்ரு வந்து வந்துச்சு இல்லையா, ராணுவ அவர்களுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து சத்யா அவர்களும் மிகப்பெரிய அளவில் வந்து வாய்ஸ் அவுட் வந்து பண்ணியிருக்காப்புல, பயங்கரமாக கோவப்பட்டிருக்காரு. ஸோ இதன் வெளிப்பாடுகள் மேபி மாறலாம், இவரோட ஓட்டிங் முடிவுகளை சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் ரயான். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 44,677 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.17% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ ரயானை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு பிளேயர் தாங்க, பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பக்காவாக அடிக்கி வச்சு விளையாடுறாப்புல. பட் இருந்தாலும் பெருசாக எக்ஸ்ப்ளோஷர் வந்து கிடைக்கலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியுது. ஸோ ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்களே கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். பட் ரயானை பொறுத்தவரையிலும் ஒருவேளை வைல்டு கார்டு என்ட்ரி கொடுக்காம ஸ்டார்டிங்லேருந்தே இருந்திருந்தார் அப்படின்னா இவருக்கான ஃபோக்கஸும் சரி ஃபேன்ஸும் சரி அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் விஜய் விஷால். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 43,512 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.96% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். ஸோ எனக்கு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் இவரோட கேம் பிளேவில். ஸோ இவர் ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே என்டர்டெயின் பண்ணிகிட்டே வந்து போயிட்டு இருந்தாப்புல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தடம் புரண்டு வேறு மாதிரி வந்து போனதுனால நிறைய பேருக்கு வந்து பிடிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால தான் ரொம்ப ரொம்ப கம்மியான வாக்குகள், குறைவான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் தர்ஷிகா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 35,201 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.44% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய தர்ஷிகா அவர்கள். ஸோ தர்ஷிகாவோட டைம் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த வாரத்தில் வந்து அவங்க கடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனால் டபுள் எவிக்ஷன் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். பட் கம்பல்சரி சிங்கிள் எவிக்ஷன் வந்து இருக்கும். ஏன்னா நோ எவிக்ஷன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஆல்ரெடி
பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து அதிகமாகவே வந்து இருந்துகிட்ருக்காங்க. 15 பேர் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ மேபி டபுள் எவிக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா தர்ஷிகா கூடவே வந்து விஜய் விஷால் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி நம்ம கணக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா கூட விஜய் விஷால், ரயான், அப்புறம் சத்யா, அப்புறம் அன்ஷிதா, ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 பேருமே டான்சர் ஜோனில் தான் வந்திருக்காங்க. ப்ளஸ்ஸு நம்மளுடைய தர்ஷிகா, மொத்தம் 5 பேர். ஸோ இந்த 5 பேரில் தர்ஷிகா கம்பல்சரி எவிக்ட் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ மீதம் இருக்கக்கூடிய அன்ஷிதா, சத்யா, ரயான் அண்ட் விஜய் விஷால் இந்த 4 பேரில் யார் எவிக்ட் ஆகி வெளியே போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சத்யா அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா ரயான் அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜய் விஷால் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. 99.9% கிடையவே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து விஜய் டிவியோட ப்ராடக்ட், எப்படியாவது அவரை காப்பாற்றி கூட்டு வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கமாகவும் இருக்கும். எல்லாருமே விஜய் டிவியோட ப்ராடக்ட் தானப்பா, நீ என்னப்பா புதுசாக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் விஜய் விஷாலுக்கு செப்பரேட்டாக ஒரு ஃபேன் பேசஸ் வந்து இருக்குது. அவங்களுக்காகவே பார்க்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி இருந்துகிட்ருக்காங்க. பட் இப்போ சில நாட்களாக அது மாறிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அதன் வெளிப்பாடுகள் தான் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து சுத்தமாகவே வரல. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சிங்கிள் எவிக்ஷன் இருந்தால் நல்லா இருக்குமா, டபுள் எவிக்ஷன் இருந்தால் நல்லா இருக்குமா? டபுள் எவிக்ஷனில் தர்ஷிகா அண்ட் விஜய் விஷால் 2 காதல் ஜோடிகளும் ஒன்றா வந்து எவிக்ட் ஆனால் நல்லா இருக்குமா, இல்லை இவங்க 2 பேரை தவிர்த்து வேறு ஏதாவது 2 பேர் வந்து போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க, நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கடுத்து அந்த சௌந்தர்யா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரயானுடைய பிரச்சனை. ஓகேங்களா? இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனையாக பூகம்பம் மாதிரி வந்து வெடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா அன்ஷிதா பண்ண ஒரு வேலை தான், ஒரு ஜாலியாக ஃபன்னாக பண்ண ஒரு வேலை. அதுதான் இந்த கேமை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும் அப்படின்றதுக்காக பண்ணாங்களா, இல்லை நேச்சுரலை வந்து ரசிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் எண்ட் ஆஃப் தி டே அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து உருவாயிருக்கு. நம்ம சௌந்தர்யா அவர்கள் வேகமாக போயிட்டு அந்த கொடையை வந்து பிடிச்சி இழுத்துட்டாங்க, அம்ப்ரெல்லாவை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து நடந்துச்சு, பெரிய சண்டையே வந்து மாறிடுச்சு. மொத்த பிக் பாஸ் வீடுமே பற்றி எரிஞ்சிச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒரு 5 நிமிஷம் தான், ஆனால் 5 நிமிஷத்தில் அப்படியே ஒரு சினிமா பார்த்த ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கொட்டும் மலையில் அப்படியே பயங்கரமாக 2 பேரும் மாற்றி மாற்றி பேசி சண்டை போட்டுக்கிற ஒரு சுச்சுவேஷனை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. என்டர்டைனிங்காக நான் சொல்கிறது, டே அவங்க அடிச்சிங்கன்னா உனக்கு என்னடா சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லலாம் கேட்காதீங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே அது ஒரு என்டர்டைனிங் ஷோ தானே. அவங்க அடிச்சுக்கிட்டாலும் சரி, சிரித்து பேசினாலும் சரி, நமக்கு அது ஜாலியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு காரணத்தினால சௌந்தர்யா அவர்களுக்கு வந்து எல்லோ கார்டு கொடுக்க போகிறதா இல்லை ரெட் கார்டு கொடுக்க போகிறதா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனில் வந்து இருக்கிற மாதிரி வந்து சோஷியல் மீடியாக்களில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரலையும் சௌந்தர்யா அவர்களுக்கு ஒரு சிவியரான வார்னிங் வந்து இருக்கும். மேபி எல்லோ கார்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ரெட் கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 2 to 3 டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்களே சௌந்தர்யா கிட்ட அவ்வளோ தூரம் வந்து சொல்லிட்டாப்புல, இந்த மாதிரி மேன் ஹேண்ட்லிங் பண்ணாதீங்க, புள்ளி பண்ணாதீங்க, அசிங்கமாக பேசாதீங்க, ரியாக்ஷன்ஸ் ஓவராக கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல. அதுவும் லாஸ்ட் வீக்லாம் வச்சு செய்யின்னு வந்து செஞ்சுட்டாப்புல. அதுவும் குறிப்பாக இன்னொரு விஷயமும் வந்து சொன்னார். அதாவது நான் இப்படி வாய்க்குள்ளேயே வந்து பேசிகிட்டு இருக்கட்டுமா, இல்லை காடு கீடு ஏதாவது தரட்டுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ஒரு இஷ்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்திருக்கு. ஸோ இந்த இஷ்யூக்கு அப்புறம் 2வது ப்ரோமோவுக்கு இடையில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. ஓகேங்களா? இப்போ சொல்லப்போனால் ராணவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஃபைட் நடந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்துச்சு. ஒரு பக்கம் முத்துக்குமரனுக்கும் அருண் பிரசாத்துக்கும் ஒரு மாதிரி வாக்குவாதம்லாம் வந்து நடந்துச்சு. ஆனால் அதெல்லாம் கூட வந்து ப்ரோமோவில் வந்து காட்டவே இல்லை. பட் சௌந்தர்யா அவர்கள் வந்து அழுகுறதை வந்து காட்டுறாங்க. குறிப்பாக ராணவ் அவர்கள் அதில் சில சென்டென்ஸ் எல்லாம் வந்து இப்போ பேசியிருக்காப்புல. குறிப்பாக என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அவ்வளோ தூரம் சேதுபதி சார் வந்து உனக்கு வார்னிங் கொடுத்து பேசி அவ்வளோ தூரம் பண்ணியும் நீ அதை தான் திரும்பியும் பண்ணிகிட்ருக்க, இட்ஸ் மீன்ஸ் மேன் ஹேண்ட்லிங் பண்ணுற, அடிக்க வர, கை வைக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணுவ அவர்கள் பேசுனதை வந்து ப்ரோமோ 2 வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப ஹைலைட்டடாக மேபி சாட்டர்டே எபிசோடில் வந்து காட்டுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் எனக்குள்ளே வந்து இருக்குது. ஏன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஒருத்தரை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை ஒரு விஷயத்தை வந்து அதை பற்றி பெருசாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க பிக் பாஸ் சைடில் இருந்து அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து திரும்ப திரும்ப போட்டு காமிச்சிக்கிட்டே வந்து இருப்பாங்க. ப்ரோமோ 3யும் அதுவே வரதுக்கான வாய்ப்புகள் கூட வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து நிலவிட்டுருக்கு. பட் இப்போ ஓரளவுக்கு ஓகே, காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. தொழிலாளர்கள் ஒரு மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேனேஜர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே அடாப்டபுளாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே அடி யாருக்குடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு தான். சௌந்தர்யா நிறைய பொறுமையோடு வந்து இருக்கணும். ஏன்னா அவங்க பொறாமப்பட்டு நான் பார்த்ததில்ல. பொறுமை, நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க எப்படி இருந்துகிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இப்பயும் வந்து இருந்தாங்க அப்படின்னாவே அசால்ட்டாக வந்து டாப் 3ல் வந்து வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து வன்முறையில் வந்து ஈடுபடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில்
ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா விஜய் சேதுபதி சொல்லிட்டாப்புல, உங்களுக்கு நல்லா பேச வரும், பேசியே அதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அப்படி இருந்து இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.